போன வாரம் நம்ம பார்த்தோம் ஆவியாத்மா சரீரத்தை பற்றி பார்த்தோம். அதில் எப்படி ப்ரேயரோட ரோல் இந்த சோலில் வேலை பார்க்குது, அது பாடியை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆமென் சொல்லுவோம். ஹவு ப்ரேயர் ஒர்க்ஸ் டு ரெஃப்ரெஷ் யுவர் பாடி. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனாலும் ஜெபம் பண்ணுங்கள் இயேசு சொல்லலை. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆகையால் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் நீங்கள் டயர்டாக இருந்தாலும் ஜிம்முக்கு போங்க அப்படின்னா டயர்டை மீறி நீங்கள் ஜிம்மில் போய் வேலை பார்க்கணும்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அதனால் தூக்கம் போடுங்க அப்படின்னா டயர்டை போக்குறதுக்கு தூக்கம் போடுங்கன்னு அர்த்தம். இயேசு அந்த டயர்டை மாத்திரத்தை பற்றி தான் பேசினார். சரீரம் பலவீனம் உள்ளது, ஆகையால் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜெபம் பண்ணால் சரீரத்திற்கு டயர்ட்னஸ் போயிடும்னு அர்த்தம். அந்த ஆத்மாக்குள்ள அது வேலை பார்க்கும்போது சரீரத்துக்குள்ள ஆவியோட வல்லமை கடந்து உங்கள் சரீரம் ரெஃப்ரெஷ் ஆகுது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆகையால் ஜெபம் பண்ணுங்கள். ஆனாலும் ஜெபம் பண்ணுங்கள் அல்ல, ஆகையால் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ப்ரேயர் பண்ணால் என்ன நடக்கும்? சரீரம் ரெஃப்ரெஷ் ஆகும், ரிவைவ் ஆகும். விழித்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம். கண்ணை அப்படி திறந்து வச்சுட்டு பண்ணுற ஜெபம் இல்லை. விழித்திருந்து அலர்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிலுவையில் என்ன முடிக்கப்பட்டிருக்கு புரிந்து கொண்டவர்களாய் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம் விழிப்பு. எல்லாம் சொல்லுங்க ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம் விழிப்பு. ஆமாம், விழிப்பு ஜெபம் போட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த விழிப்பு, அது முழிப்பு ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, முழிப்பு வேறு விழிப்பு வேறு. ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம் முழிப்பு ஜெபம். கண்ணை திறந்து வச்சுட்டு பண்ணு, தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாராம் தாங்க பண்ண முழிப்பு ஜெபம். ஆனால் ஏசு முழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. சூப்பரு, விழித்திருந்து அப்படியே விழுகுது. அப்படியே தட்டில் இருந்தா வச்சுக்காரு. முழித்திருந்து ஜபிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. விழித்திருந்து ஜபிப்பதை, முழித்திருந்து ஜெயிப்பது தூங்காமல் ஜபிக்கிற. விழித்திருந்து ஜபிக்கணும், முழித்திருந்து ஜெயிப்பதில்லை. விழித்திருந்து ஜெயிப்பா அலர்ட்டா ஜெபம் பண்ணு, சிலுவையில் என்ன முடிஞ்சிச்சுன்னு கண்டுபிடிச்சு ஜெபம் பண்ணு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கரையத்தை வைத்து ஜெபம் பண்ணு, அவர் பே பண்ண பிரைஸை வச்சு ஜெபம் பண்ணு. ஆகையால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்திலே மாற்றங்களை கொண்டு வாருங்கள். சிலுவையில் கொடுக்கப்பட்ட கரையத்தை கையில் எடுங்கள். நமக்கு எதிராக, அந்த தேசத்துக்கு எதிராக வருகிற வியாதிகள், பிரச்சனைகள், பஞ்சாயத்து எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே விழித்திருந்து இயேசு முடித்த கரையத்தை புரிந்து கொண்டவர்களாய் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது என்ன? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். பிதா இந்த பூமியிலே பேச விரும்புகிற வார்த்தைகளை நீங்கள் பேசுவதுதான் ஜெபம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் பேசினார், 2ஆம் அதிகாரத்தில் இவன் பேசினான். அப்ப ஜெபம் என்பது இந்த பூமியில உன்னை சிருஷ்டிப்பதற்கு தேவன் வாயை திறந்து சொல்லணும் விரும்புவதற்கு உங்கள் வாயை தேர்வு செய்து கொள்கிறார். அதற்கு பெயரே ஜெபமாய் இருக்கிறது. ஆகையால் போகிற வழியிலே ஜெபித்துக் கொண்டே போங்கள். இயேசுவின் நாமத்தில் பசுமை உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும், சிறந்த தலைவர்கள் உண்டாகட்டும். இவைகளெல்லாம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, உங்கள் மூலமாய் தேவன் பேசுகிற வார்த்தைகள். அதுவே ஜெபமாய் இருக்கிறது. ப்ரேயர் எப்போவுமே அப்லோட் மட்டும் கிடையாது, டவுன்லோடும் கூட. ப்ரேயர் மீன்ஸ் டயலாக், இட் இஸ் நாட் மோனோலாக். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். டயலாக்னா நீங்கள் பேசுவீங்க, அவர் பேசுவார், அதான் ஜெபம், சஞ்சரிப்பது. ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்தது மோனோலாக். மோனோலாக்கு எது? மோனோலாக் ரேடியோ பெட்டியை போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் டெலஃபோன்னா 2 பேரும் பேசுவோம். ஸோ ஜெபம் என்பது ரேடியோ அல்ல, அது டெலஃபோன். அப்போ சில நேரம் அப்லோட் ஆகும், சில நேரம் டவுன்லோட் ஆகும். ஆமென் சொல்லுவோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, டவுன்லோடிங்கும் ப்ரேயர் தான். பிதாட்ட இருந்து சொல்லப்படுகிற வார்த்தை இந்த பூமியில் நீங்கள் பேசும்போது அது அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. சரி அன்புக்குரியவர்களே, ஸோ ஜெபத்திற்கு இப்படி பல நிலைகள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு வாசித்து சில விஷயங்களை பேச விரும்பினேன். எபேசியர் 6:18 வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல். 3 முக்கியமான வார்த்தைகளை இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன். எந்த சமயத்திலும். எல்லாம் சொல்லுங்க. on all occasions. எல்லாம் சொல்லுங்க. ஜெபம்ன்றது எல்லாம் என்ன பாருங்க, நான் அடிக்கடி யோசிப்பேன். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமோடு உலாவினார். ஒரு தடவை நான் காரில் போயிட்டு இருக்கும்போது, காலையில் 5 மணிக்கு காரில் கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு 6 மணி வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு இடையில என்ன செய்கிறேன், பேசிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு 7:30 மணிக்கு மேலே திரும்ப கார் ஸ்டார்ட் ஆகுது. இடையில பிரேக் போட்டு இப்போ வெயில் அப்படியே உள்ளே வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் அந்த 5 to 6 இருந்த ஒரு ப்ளசண்ட்டாக ப்ரே பண்ண முடியல.
சரி ஆவியானவர் முடிச்சிட்டார் போல், முடிச்சு கிளம்பிட்டார் போல் அப்படி திரும்ப திரும்ப பண்ண அந்த அளவுக்கு என்னால் இணைய முடியல. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே என்ன ஏன் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னார். நான் அப்படியே தான் இருக்கிறேன், ஆனால் வெயில் அடிக்கிறதுனால உன் மைண்டு வந்து இப்போ என்ன செஞ்சுருக்கு, டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ டிஸ்டர்ப் ஆனால் கூட நான் பேசுகிறத உன்னால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஸோ என் கூட பேசுகிறதுக்கு உனக்கு நல்ல மனநிலை வேணும். அது அந்த காலையில் ஜெபம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் காலையில் அவைலபிளாக இருப்பேன், வேலை வெட்டி இல்லாமல் அர்த்தம் கிடையாது. நான் எல்லா நேரமும் உனக்காண்டி அவைலபிளாக இருக்கேன். ஆனால் காலையில் உன் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பகலின் குளிர்ச்சியான வேலை என்பது என்ன? தேவனுக்கு குளிர்ச்சி தேவையா? வெயில் அடிக்கணும் கொடையோட வராரா? தேவனுக்கு குளிர்ச்சி தேவையில்ல, ஆதாமுக்கு குளிர்ச்சி தேவை. கையை தட்டு. இது வந்து என்ன தெரியுன்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு நல்ல மனநிலை அவசியம். ஆனால் இப்போ அவர் பேசுகிறாரு, எனக்கு காலை எந்திரிக்கணுமே தோணுது. நான் சொல்கிறேன், தம்பி நீ ஜஸ்ட் நீ 8 மணி கூட ஜெபம் பண்ணுறோம் பிரச்சனை இல்லைடா, ஆனால் 5 மணி நான் பாருங்கள் யாருமே எந்திரிக்க கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்லா வந்து உனக்கு வந்து என் கூட பேசும்போது எந்திரிக்கிறேன்யா, இதோட வாழ்க்கை என்ன பெரிய விஷயம். எதுவுமே அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வந்து நீ வந்து நீ நீ வந்து நபரை பேசிட்டினாலே செயல்கள் தானாக வந்துடும். நீ செயலவே பேசிக்கிட்டு இருக்கிற, அதை எவனும் செய்ய மாட்டேன்றான். நீ ஜெபிக்கணும் 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 பேசிக்கிட்டு இருக்கான், எவனும் ஜெபிக்க மாட்டான். ஆனால் நீ ஜெபிக்கிற ஆள் யாருன்னு நீ பேசியிருந்தீனா அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பான். நீ யார்கிட்ட போகிற, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ அழகானவர், எவ்வளோ அருமையானவர், எவ்வளோ மென்மையானவர், எவ்வளோ மேன்மையானவர், எவ்வளோ வந்து உண்மையானவர் என்பது நீ பேசியிருந்தால் ஜெபம் என்பது ஒரு ஊற்று தானா வரும். அது என் அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த இடத்துல வந்து 3 விஷயம் பேசுகிறோம். வாசிங்க, வாசமா. எந்த சமயத்திலும் நான் வந்து ப்ரே இன் த ஸ்பிரிட் பேசுகிறேன் இன்னைக்கு. அதாவது எந்த சமயத்திலும், ஆன் ஆல் அக்கேஷன்ஸ், எல்லா சமயத்திலையும் நீங்கள் ஜெபிக்க முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் சில நேரம் நல்லா ஜெபிக்க முடியும் சார், சில நேரம் நல்லா ஜெபிக்க முடியல என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த செய்தி ஒரு வரப்பிரசாதம் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுது, ஒரு 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 பெரிய ஒரு ரகசியத்தை இங்கே சொல்லுது. யூ கேன் ப்ரே ஆன் ஆல் அக்கேஷன்ஸ். நீ அழுகிறப்ப, துடிக்கிறப்ப, இழந்திருக்கிறப்ப, குழப்பத்தில் இருக்கும்போது எல்லா அக்கேஷன்லையும் ஜெபம் பண்ண முடியும். நம்பர் 1 முக்கியமான வார்த்தை, ஆன் ஆல் அக்கேஷன்ஸ். எந்த சமயத்திலும் ஜெபிப்பது எப்படி, அதான் நீ பேச போறோம். வாசிமா. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், இதையும் கோடு போட்டுருக்காங்க. 2வது முக்கியமான வார்த்தை விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. 3வது ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இன் த ஸ்பிரிட். ஆமென் சொல்லுங்க. அடுத்து அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். திரும்ப விழித்துக் கொண்டிருங்கள். ஓகே, இனிமே விழித்துக் கொண்டு எங்கெல்லாம் வந்தால் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ என்ன 3 முக்கியமான வார்த்தை, இன் த ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க. ஆன் ஆல் அக்கேஷன்ஸ் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். இந்த இடத்துல பவுல் ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு, ஜபம்னா ஒரு ஜபம் கிடையாதுரா, ஜபத்தில் நிறைய ஜபம் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன்னா, ப்ரே இன் டங்ஸ் பேசுகிறேன். போன வட்டம் பேசினேன் வந்து ஹவு த ப்ரேயர், வாட்ஸ் த ரோல் ஆஃப் த ப்ரேயர் இன் த பார்ட் இன் சோல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம் பாவியோடைய மனநிலையில் இருக்கும்போது எப்படி ஜெபிப்பதுன்னு. அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் நீதிமானின் மனநிலையில் இருக்கும்போது நீ ஜெபிப்பது. இப்படி ப்ரேயரில் பல வெரைட்டிஸ் இருக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். when you understand all kinds of prayer you can pray on all occasions. கை தட்டுங்க, ஹல்லேலூயா. நீ பலவிதமான ஜெபங்களை புரிந்து கொள்ளும்போது எல்லா சமயத்திலும் உன்னால ஜெபிக்க முடியும். ஏன்னா உனக்கு தெரியும் இந்த நேரத்தில் இந்த ஜெபம் பண்ண முடியாது, ஆனால் அந்த ஜெபம் பண்ணலாம்யா. புரியுதா? இந்த நேரத்தில் அந்த ஜெபம் பண்ண முடியல, ஆனால் இந்த ஜெபம் பண்ணலாம். எல்லா நேரத்திலையும் ஜெபம் பண்ண முடியும். எப்பன்னா எல்லா விதமான ஜெபங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் எல்லா நேரத்திலும் ஜெபிக்க முடியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஸ்டைல் ஆஃப் ப்ரேயர். அது என்னன்னா, கழுவப்படு, பாத்திரத்தை கழுவு, கவுத்தி வை, கழுவப்படு, ஜெபி, ஒரே பேட்டர்ன். அதனால தான் டெய்லி புளிக்குழம்பு சாப்பிட்டோம். ஒரு நாள் புளிக்குழம்பு சாப்பிட்ற மனநிலை இல்லாத போது சாப்பிடாமே நின்றுறோம். நல்ல குழம்பு சொல்ல, கறிக்குழம்பு வைக்க தெரிஞ்சவன் இன்னைக்கு புளிக்குழம்பு சாப்பிட்ற மைண்ட் இல்லை, ஆனால் கறிக்குழம்பு சாப்பிடலாமே அப்படி வரான். நீதிமான் என்கிற மனநிலையில் இருக்கும்போது நீதிமானின் வேண்டுதல் அவன் கடந்து வரான். பாவி என்கிற மனநிலையில் இருக்கும்போது பாவிகளின் ஜெபத்திற்கு அந்த ரூட்ல வரான். இப்ப எல்லா பிரேயரையும் புரிஞ்சுக்கிட்டவன் எல்லா அக்கேஷன்லையும் ஜெபம் பண்றான். So kinds of prayer,
கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கல. ஏன்னா ஏற்கனவே புத்தகத்தில் இருக்கிற மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்கள், ஒரு வரியில் கொடுத்து முடிச்சிடலாம். நான் அந்த மாதிரி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க புக்கெல்லாம் நான் டக்குன்னு வாங்கி கொடுத்துருக்குறேன். இல்லை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். அதை திரும்ப ஒரு செய்தியாக போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒன்று பேசுகிறோம்னா அது வேறு எந்த புத்தகத்தில் இருக்க கூடாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற விஷயங்கள் எந்த புத்தகத்திலும் படிக்காது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயரை மட்டும் நான் பார்த்துருக்கேன், பல வெரைட்டிஸ் இருக்குன்னு. ஆனால் ஆன் ஆல் அக்கேஷன்ஸ்ன்றது இன்றைக்கி தான் கர்த்தர் என்று பேசினார். பல அக்கேஷன் இருக்குங்க உங்கள் லைஃப்பில். ஒரு நேரம் டல்லாக இருப்பீங்க, ஒரு நேரம் டவுட்டில் இருப்பீங்க, ஒரு நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு நேரத்தில் வந்தீங்கன்னா எப்படி சொல்ல குழப்பத்தில் இருப்பீங்க, ஒரு நேரம் அழுகையில் இருப்பீங்க, ஒரு நேரம் வருத்தத்தில் இருப்பீங்க, ஒரு நேரம் இழப்பில் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா அக்கேஷனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லா வகையான ஜபத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அக்கேஷனுக்கு என்ன ஜபம் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த ரெண்டோட முடியாது. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரேயரை படிச்சிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க கடவுள்கிட்ட எப்படிலாம் வரலான்னு. அடுத்து பலவிதமான அக்கேஷன் லைஃப்பில் இருக்குது. இது ரெண்டுமே இருந்தாலும் இந்த ஸ்பிரிட்டு கைத்தட்டுங்க, ஆவியில் நீ இணைக்கப்படும் போது அந்த ஆவியானவர் இந்த அக்கேஷனுக்கு எப்படி ஜெபம் சொல்லிடுவோம். புரியுதா நான் சொல்றது? இந்த அக்கேஷனுக்கு எப்படி ஜெபம், இந்த ஸ்பிரிட் முக்கியமான வார்த்தை. ஆவியிலே நீங்கள் இணைக்கப்படும் போது சில நேரம் பாருங்கள் நல்லா ப்ரைஸ் பண்ணணும் போல இருக்கும், சில நேரம் ப்ரைஸ் பண்ணுற மனநிலையே இருக்காது, சில நேரம் கொஸ்டின் பண்ணும் போல இருக்கும் கடவுள்கிட்ட. சில நேரம் பாருங்கள் ஜபத்தில் அந்த ஃபினிஷ்ட் ஒர்க்கு மேலே எல்லா ஜபத்துலையும் சிலுவையில் முடிக்கப்பட்டது தான் லைஃப் லைன். ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு காலத்திலும் உங்கள் மனநிலை மாறும்போது, மனநிலை ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மனநிலைக்கு ஏற்றாற் போல அந்த மனநிலையிலும் நீங்கள் ஜெபிப்பதற்காக உங்கள் ஜெபிப்பதற்கு முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் ஆவியில் இணைந்திருக்கும் போது ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களை எப்படி ஜெபிக்கணும்னு ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கும் தேவனுக்கு இடையே இருக்க தடையெல்லாம் நிர்மூலமாயிடுச்சு, தடையில கிடையாது. ஆனாலும் மனநிலை இப்போ வேறு மாதிரி இருக்குது. எல்லா மனநிலையிலும் ஆவியானவருடைய இணைப்பு இருக்கும்போது எல்லா மனநிலையிலும் நீங்கள் தேவனோடு உறவாட முடியும். இதை நீங்கள் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயரை படிச்சுட்டு அந்த உறவுக்குள்ளே வரலாம். இல்லை அந்த நேரத்தில் அந்த உறவு ஆவியானவர் கொடுக்குறத வச்சு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயரில் ஒரு ப்ரேயரை நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் பேச போகிறது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயரை படிச்சுட்டு உங்கள்கிட்ட பேச வரல, அந்த உணர்ச்சியில் அடாப்ட் பண்ண சொல்லலை. அந்த உணர்ச்சியில் ஆவியானவர் ஒன்று அடாப்ட் பண்ணி காமிச்சார், அதை கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயரில் சேர்த்துக்கிறேன். இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம் போல அப்படின்னு. என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஆஃப்டர் கம்மிங் இன் டு கிரேஸ், the greatest benefit in my life is on all occasion I could talk with God. அதுதான் பெனிஃபிட். எல்லா அக்கேஷன்லையும் நீங்கள் தேவனோடு பேச முடியும். ஆமென். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் கடவுளோடு இணைக்கப்பட முடியும். இதுதான் கிருபைக்குள்ளே வந்த பிறகு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். கிருபைக்குள்ளே வந்த பிறகு ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தீஸ் the blessings of grace, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்னென்னா, இதுக்கப்புறம் என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்ற ஒரு நாள் கூட நான் கிருபைக்குள்ளே வந்த பிறகு இல்லவே இல்லை. இதை நான் தைரியமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி 23 வருஷம் இருந்திருக்கேன், கடவுள் நடந்திருக்கிறேன், நான் தேவனோடு உச்சத்தில் நடந்திருக்கிறேன், தேவனை விட்டு பாதாளத்தில் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த 23 வருஷத்தில் கடவுளோடு ஜெபிக்க முடியாத நாட்கள் என்று பல நாட்கள் இருந்ததுண்டு. ஆனால் நான் கிருபைக்குள் வந்த பிறகு ஒரு நாள் கூட நான் கடவுளோடு பேச முடியாத நாள் என்று இல்லவே. நல்லா கையை தட்டுங்களா ஒரு தடவை. அதுதான் நான் என்ஜாய் பண்ண ஒரு பெரிய விஷயம், பெரிய விஷயம். எல்லா நாளும் அவரோட பேச முடியுது. ஓ தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. அந்த இணைப்பு தான் மிகப்பெரிய கிருபை. ஸோ ஆகவே ப்ரே இன் த ஸ்பிரிட் அப்படின்னா ஆவியானவரோடு இணைக்கப்படும் போது இந்த சூழ்நிலையிலே நான் எந்த விதமாய் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆன் ஆல் அக்கேஷன்ஸ் யூ கேன் ஹேவ் அ கனெக்ஷன் வித் காட். இந்த சூழ்நிலை ஒரு கனெக்ஷன் கொண்டு வரீங்களா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரேயர். அந்த சூழ்நிலை ஒரு கனெக்ஷனுக்கு வரீங்களா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரேயர். அப்போ இதை நீ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயருக்கு வரலாம், கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு வரலாம். பட் ஒன்றை புரிஞ்சுக்காங்க, நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த விதமான மனநிலையில் இருந்தாலும் அந்த விதமான மனநிலையிலிருந்து நீங்கள் தேவனோடு இணைவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அப்போ எப்போவுமே எப்படிங்க நீங்கள் ஒரு மாதிரி ஸ்பிரிட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஸ்பிரிட்ஃபுல்லாக இல்லை,
நம்ம 25ல் இருந்துருக்கிறோம், நம்ம 50ல் இருந்துருக்கிறோம், நாங்கள் 70ல் இருந்துருக்கிறோம், நாங்கள் 90ல் இருந்துருக்கிறோம். ஆனால் எப்போவுமே 100ல் எப்படி காட்சி அளிக்கிறோம்னா, நான் 90ல் இருந்தப்போ அவர் 10 வராரு, நான் 10ல் இருக்கப்போ அவர் 90 வராரு, நான் 25ல் இருப்போ அவர் 75 வராரு, நான் 60 இருக்கப்போ அவர் 40 வராரு. ஸோ எப்போவுமே நம்ம 100 இருக்கிறோம். கையத்தட்டு. ஸோ உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர் இறங்குறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெபம்ன்றது அவர் ஸ்டாண்டர்டுக்கு ஏறி நின்று பேசுறது இல்லை, உங்க ஸ்டாண்டர்டுக்கு அவர் இறங்கி வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் பிரேயர். அதுதான் பைபிள் சொல்லுது, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர் ஆன் ஆல் அக்கேஷன்ஸ் இன் த ஸ்பிரிட். இஃப் யூ ஆர் இன் த ஸ்பிரிட் யூ கேன் ப்ரே ஆன் ஆல் அக்கேஷன்ஸ் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர் அண்ட் ரிக்வெஸ்ட். நீங்கள் ஆவியோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களால் ஆவியானோட வைப்ரேஷனை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா, ஆவியானோடு இணைக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும். இந்த வைப்ரேஷன்ல இப்ப இதைத்தான் செய்ய சொல்றாரு, ஆமா இப்ப இப்படி ஜெபிக்க சொல்றாருன்னு உங்களை தெளிவா அவர் நடத்துவார். ஸோ ப்ரே இன் த ஸ்பிரிட். ஆவியில ஜெபிக்கணும் ராக்காபா அது இல்லை, ஆமா அது ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பது. ஆமா நான் சொல்ற ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதல்ல, ஆவியிலே அப்படின்னா அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன். ஸோ ஆவி இன் தி ஸ்பிரிட், இன் தி ஸ்பிரிட், இன் த ஸ்பிரிட். அப்ப ஆவியோடு இணைக்கப்பட்டவர்கள் எல்லா சூழ்நிலைகளும் ஆவியானவர் என்ன மாதிரி வைப்ரேஷன்ல இருக்கிறாரு, அப்ப யூ கேன் ஹேவ் கனெக்ஷன் வித் காட். எப்பவுமே ஜெபம் ஆவியானவரை வெளியே தூக்கிட்டீங்கன்னா அது ஒரு செயல், ஆவியானவர் உள்ள வந்துட்டா அது ஒரு அவுட்புட். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஓ பிரைஸ் காட். எப்படி ஜெபம் செயலா மாறுது, அதே ஜெபம் எப்படி வந்து தேவனுடைய கிரியையா மாறுது, இந்த ஸ்பிரிட். அங்கதான் வித்தியாசம் வருது. ஆவியானவர் இல்லாமல் நீ ஒன்று செய்யும்போது அது உன்னோட இன்புட்டு, ஆனா ஆவியானவர் வந்து செஞ்சா அது அவரோட அவுட்புட்டு. அவர் இல்லாம செய்யும்போது இது உன்னுடைய ஆக்ட், டீடு. ஆனா அவர் செய்யும்போது இது உன்னுடைய டிசையர், அது விருப்பமாகுது. எல்லா சூழ்நிலையும் ரெண்ட நல்லா நீங்க புரிஞ்சுக்காங்க. இது எல்லா சூழ்நிலையும் நீங்க ஜெபிப்பதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒன்று, என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு நாள் நீங்க மறக்கவே கூடாது. ஆல் ஆஃப் மை sins are forgiven. என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு. இந்த உணர்வு எந்த நேரத்திலும் உங்களை பிதாவோடு இணைக்கக்கூடியது. வேதம் அப்படித்தான் சொல்கிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, என்னுடைய பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டு இருக்கிறது என்கிற உணர்வு உங்களை பிதாவோடு எந்த நேரமும் இணைக்கக்கூடியது. இரண்டாவது, அண்டர்ஸ்டாண்டிங் த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஆவியானவர் என்னை எப்படி ஜெபிக்க என்னை இயக்குகிறார், அப்படியே நீங்க போகணும். ஆனா நீங்க நேற்று சொன்ன மாடலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது நல்லா, அது வந்து ரியாலிட்டி இருக்காது. நீங்க உங்க மனைவிட்ட எப்பவுமே வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு டயலாக் வச்சுட்டு அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் பேசலாம், அன்பே ஆருயிரே உன்னை பார்த்த நாள் முதல் நல்லா இருக்குங்க. அடுத்த நாள் வந்து அன்பே ஆருயிரே உன்னை பார்த்த நாள் முதல், சரி ஓ ஏதோ 2வது நாள் சொல்றான் போல, 3வது நாள் அன்பே ஆருயிரே தொடங்கிட்டாண்டாவேன். நீ பேச மாட்டீங்களே, ஆனா எப்படி நீங்க அருள் இருந்த மாதிரியே, எனக்கு அதான் புரியல. டெய்லி வந்து அருள் இருந்த மாதிரியே கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களுக்குள்ள ஆசை. எப்படியா ஒரே மேட்ரு செய்றீங்க, வீட்டில் மட்டும் குழம்ப மாற்றி மாற்றி வைக்கிறீங்க, ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் ஜெபத்தை, அதனால ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஜெபம் சொல்லுங்கன்னு வாங்க. செய்கிறேன்னு நம்ம சரி சொல்லுங்கன்னா கிளி தான் சொன்னதை சொல்லும். சொல்லு பாப்பா பாப்பா, தாத்தா தாத்தா, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. அப்ப ஜெபம் சொல்லு இல்ல, ஜெபம் பண்ணு, நீயா பண்ணு. பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபமாவது, அப்படி சொல்லல, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. the pattern of prayer. இப்ப pray in tongues. இன்னைக்கு ஃபுல்லா, இன்னைக்கு நேரத்தில் ஆவியானவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, டங்ஸ்ல பேசு, டங்ஸ்ல பேசு, டங்ஸ்ல பேசுறாரு. இப்போ இந்த அக்கேஷன்ல இப்போ என்ன அக்கேஷன் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி உங்களை ஜெபிக்க சொல்லுவார். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த 1000 சோத்திரபலி ஜெபம், அப்புறம் சங்கீதம், அப்புறமேட்டு நீதிமொழிகள், இப்படி ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க பாருங்க. சிலர் காலை எந்திரிச்ச உடனே 1000 தோத்திரபலியில் ஒரு 100 தோத்திரபலி சொல்லணுமியா, அடுத்து சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தை வாசிக்கணுமியா. இவனுக்கு இது ஒர்க்கு மைண்ட் செட்டு, இதுக்கு பேர் தான் வேலைக்கார மனநிலை. அப்போ அவனுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே 1000 தோத்திரபலி,
பாத்திரத்தை விளக்கணும், அடுத்து தோத்திரம் சொல்லணும், அடுத்து கொஞ்சம் வீட்டில் ஆத்திரமாக பேசணும், அப்புறம் இதுதான் அவனுக்கு சாத்திரம். இந்த மனநிலையில் இருக்கிறபோது நீங்கள் ஜெபம்ன உடனே என்ன ஆகி போயிருதுன்னா, அந்த 1 hour முன்னாடி வந்து நின்ன உடனே இன்னைக்கு ஜெபிக்க முடியும் 1 hour அப்படின்னு சொல்லி நான் ஆஃப் ஆயிடுறீங்க, ஜெபமே பண்ணாமல் போயிடுறீங்க. ஜெபம் எல்லா நேரமும் 1 hour இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நேரம் 3 மணி நேரம் இருக்கும், ஒரு நேரம் 5 நிமிஷத்தில் முடியும். அப்படி இருந்தால்தான் அது ரியல் ப்ரேயர். இல்லை ஆவியானவர் உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து இப்படி தான் ஒரு பேட்டர்னில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள்கிட்ட சொன்னார்னா, எதுவுமே அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு பேர் செயலே கிடையாது. இப்போ என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டைலை வச்சுட்டு ஜெபம் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்ல வருகிறேன். ஜெபம் என்பது அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனநிலைக்குரியது. ஆன் ஆல் அக்கேஷன்ஸ், எல்லா சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலும். ஆமீன். சகலவிதமான ஜெபத்தில் இன்னைக்கு எந்த ஜெபம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லுது, அதை பண்ணுங்க. ஒரு நேரம் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த விதத்தில் தான் ஏதோ ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆமீன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த ஸ்பிரிட், இதுக்கு பேர் தான் இந்த ஸ்பிரிட். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே நீங்கள் 1000 தோத்திர பலியை கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கிரியைக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆவியானவரை கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் கிருபைக்குள்ளாக இருக்கிறீர்கள். சந்தர பலபதி நம நமதி நம நம அந்நிய பாஷையில் ரகதர பலபதி ரமே கமான் ஓப்பன் யுவர் மவுத். Speak in thanks. Shamthini mini mini yankara balabaduri mini muduri mini muduri mini muduri mini shamthini mini mini mana mana madura mana madura mana mana. Oh, ஜெபம் ஒரு செயலாக மாறிவிட்டது. ஜெபம் ஒரு செயலாக மாறிவிட்டது. ஏனென்றால் அங்கே ஆவியானவர் மைனஸ். என்னைக்கு ஆவியானவர் உள்ள வராரோ அது அனுபவமாய் மாறுகிறது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தில் ஆவியானவரோட பிரசன்னம் நிரம்புது? எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உணர்வோடு கூட உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம இயேசுவே ஹம்துனி பனஷக்குரி பலபதிரி மனி மதுர மனி மதுர. என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். when you are in the spirit you can understand the vibration of the spirit and you can pray all kinds of prayer. அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஜெபத்தை பண்ண ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரோ. ஏன்னா ப்ரே இன் டங்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆவியில் ஜெபிக்கிறது எவ்வளோ முக்கியமோ கருத்தாய் ஜெபிப்பது அவ்வளோ முக்கியம். அப்போ இன்னைக்கு தேவன் என்ன பேச சொல்கிறாரு? அப்போ அந்த ஆவியானவர் இணையும் போது இந்த அக்கேஷனில் இப்படி தான் ஜெபிக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த வாரத்தில் எடுக்கிறேன். ஆவியிலே மன்னிக்கவும், எல்லா ஜெபமும் ஆவியில் ஜெபிக்கிறது தான். நீங்கள் தமிழில் பேசி ஜெபிக்கிற ஜெபம் ஆவியில் ஜெபிப்பது. அந்நிய பாஷையில் பேசுகிறது மட்டும் ஆவியில் ஜெபிக்கிற கிடையாது. எப்போ அந்நிய பாஷையில் பேசணும், எப்போ கருத்தா ஜெபிக்கணும் அப்படின்னு உங்களை கைட் பண்ணுறது தான் ஆவியில் ஜெபிப்பது. அப்போ கருத்தா ஜெபிப்பதும் ஆவியில் ஜெபிப்பதான். புரியுதா உங்களுக்கு? அந்நிய பாஷையில் பேசுகிற ஆவியில் ஜெபிப்பதான். அந்நிய பாஷையில் பேசுறது ப்ரே இன் டங்ஸ், பட் எல்லா ப்ரேயருமே ப்ரே இன் த ஸ்பிரிட். ஸோ எந்த ஜெபம் பண்ணாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஆவியானவரை கையில் எடுங்க. 1000 தோத்திர பலியை கையில் எடுக்காதீங்க, ஆவியானவரை கையில் எடுங்க. எடுத்து அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அப்படியே அவரோடு நடங்க. காற்றானது என்ன சொல்லுங்க, தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசும். கை தட்டுங்க உதவருக்கு. ஆமென். உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, ஒன்றுமில்லையே இயேசுவே. ஸோ காற்றை இப்படி தான் வீசு நம்ம சொல்ல முடியாது. அப்போ உங்கள் ஜெபம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபம் ஒரு மாதிரி இருக்கும் சார். அதுதான் சார் ரியல் ரிலேஷன்ஷிப் வித் காட். நான் என்று சொல்ல எனக்கு திறமன்னு சொல்ல கையை தட்டி நான் என்று எல்லாரும் சொல்லுவோம் எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்
எனதும் உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா